ஓம் பங்காரு அடிகளே போம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம தமிழ்ச்செல்வி இவர் 3வது ப்ரமோஷன் வந்தப்போ இந்த தூரமான இடங்களில் தான் உங்களுக்கு ப்ரமோஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்ததுனால வேண்டான்னு சொன்னாங்களா. அது கூடுதலாக இன்னொரு காரணம் இருக்குதுங்க. இவங்களுக்கு வயதான தாயார் இவங்க கூட இருக்கிறாங்க. அந்த தாயார் இவங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க, வேறு ஆதரவு இல்லை. அவங்க வேண்டிக்கிறாங்க அம்மாட்ட. அவங்களும் அம்மா பக்தர். அம்மா, என் மகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடாத, அவள் எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டானா என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா அந்த வயதான தாயின் வேண்டுதலுக்கு இணங்க பல மாதிரி சித்தாடல் பண்ணி நம்ம தமிழ்ச்செல்வியே ப்ரொமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மா பண்ணிட்டாங்க. அடுத்த சக்தியில் இவங்க வீட்டுக்குமே பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை. இவங்க வாசப்படி கரெக்டாக தான் கட்டிக்கிறாங்க. இந்த 2 வீலரை இறக்குற மாதிரி ஏற்றுற மாதிரி ஸ்லோப்பாக ஒரு படி கட்டிக்கிறாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரர் அதை ஆச்சாப்பனை பண்ணுறார். நீ லிமிட்டை தாண்டி கட்டியிருக்கிற, இப்படி இருந்தால் இப்படி வண்டி வாங்காமலாம் போக ஆச்சா போச்சான்னு சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி அவங்க கேட்கல. அதனால் அவர் என்ன பண்ணார், நகராட்சியில் அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நகராட்சி ஆட்களை வச்சு அந்த படிக்கட்டு இடிச்சு எறிஞ்சிட்டார். ஆனால் இவங்க மறுபடியும் சரி இடிச்சிட்டு போகிறோன்னு சொல்லி மறுபடியும் ஒருக்கா கட்டிட்டாங்க. இந்த நிலையில் இந்த அம்மா தமிழ்ச்செல்வி மருவத்தூருக்கு ஆடி போகிறதுக்கு தொண்டு செய்வதற்காக போயிட்டாங்க. அப்போ திரும்பி வரும்பொழுது மறுபடியும் இந்த படிக்கட்டை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மறுபடியும் இடிச்சு போட்டார். இவருடைய கணவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த அம்மா ரொம்ப மனவேதனை அடைந்து, என்னம்மா பங்காரம்மா, உன்னை நம்பித்தான் இருக்கிறேன், என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணிட்டு, எங்களுக்கு உன்னை தவிர வேறு யார் ஆதரவு அப்படின்னு பலவா நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் வரும்பொழுது எல்லோரும் தனியாக ஒரு பஸ் ஏற்பாடுன்னு போயிருந்துருக்குறாங்க இவங்க மன்றத்துக்காரரு. அந்த பஸ்ஸில் ஒரு படம் போட போகிறாங்க. அந்த படம் போட்டாங்க. நம்மளுக்கு அதில் ஆர்வம் இல்லை, நம்ம படப்பே இப்படி கிடக்குது, நம்மளுக்கு படமே ஒரு கேடா, நம்ம அதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இது அப்படியே கண்ணை மூடிக்கு வந்திருக்குது. அதனால் திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குதே படம் போட்டால் அதில் தலைப்பணிதமே வருங்க, அம்மாவின் கணக்கு. ஆமாங்க, படத்தினுடைய தலைப்பு என்னங்க, அம்மாவின் கணக்கு அல்லது அம்மா கணக்கு. அப்படி பார்த்தது, என்னடா அது இப்படி இருக்குது, சரி ரைட், பெருசாக அதுலேயும் ஆர்வம் காமிக்கலை. இப்போ வீடு சேர்ந்தது. சில நாட்கள் கழித்து தான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, ஆமாம், இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய சேட்டையினால் இந்த படிக்கட்டு இடிச்சு எறிஞ்சது அம்மாவுடைய கணக்கு. நம்மளுக்கு பெருசாக வர வேண்டிய ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்காக சின்னதாக இந்த மாதிரி அம்மா பண்ணிக்கிறாங்க. ஊழ்வனையை அனுபவிக்காமல், பெருசாக அனுபவிக்காமல் சின்னதாக அனுபவிக்கிற மாதிரி அம்மா பண்ணிக்கிறாங்க. இது அம்மாவுடைய கணக்கு அப்படின்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்னாலேங்க அந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு இவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்து நல்லா 2 பேர் ராசி ஆகிட்டாங்க. ஒத்துமையாகி பழையபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கிறாங்க சக்தியில். எப்படி பாருங்கள் அம்மாவுடைய கணக்கு. ஓம் பங்காரு அடிகளே போம். ஓம் சக்தி.